தோட்டத்தில் விளையிற காய்களுக்கே தனி ருசின்னு சொல்லலாம். அது நம்ம வீட்டுகள்லலாம் இப்படி காய் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். என்ன அப்படின்னா இது அதலக்காய்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இது இந்த ராம்நாடு சைடு நிறையாவே கிடைக்கும். பாவக்காய் டேஸ்ட்டில் தான் இருக்கும். கசப்பு தன்மை உடையது தான். ஆனால் இந்த விதை நரிச்சு நரிச்சுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். இது கஞ்சிகள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாவும் இருக்கும். மற்றபடி இந்த சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுகள்லாம் வச்சும்போது பாவக்காய் எப்படி சேர்ப்பீங்களோ சேம் அதே மாதிரி சின்ன வெங்காயம், பட்டை வத்தல்லாம் போட்டு வதக்குனா நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா இது கிழங்கு தான் நட்டு வைக்கிறோம். கிழங்கு நட்டு வச்சா தான் இந்த மாதிரி கொடி வரும். இதுக்கு விதை கிடையாது. பாவக்காய் மாதிரி விதை நட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. ஆனால் கொடியாக படர்ந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி காயாக வரும். இன்னொன்று இந்த மாதிரி கும்மலாக இருக்கிற இடத்துல தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காயை கண்டுபிடிக்கிறதுக்கே எரிச்சலாக இருக்கும். நம்ம எவ்வளோ பறித்தாலும் காய் தேரவே தேராது. எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் பறித்தா தான் ஒரு படி பறிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த காய் குட்டி குட்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நம்மளுக்கு தேவையான அதலக்காயும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இந்த அதலக்காயை பறிக்கிறதுக்கு எப்படி நான் 2 மணி நேரம் ஆக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பா ஒரு பக்கம் பறித்தா, நான் ஒரு பக்கம் பறித்து இந்த அளவு கொண்டு 3 பேர் ஷேர் பண்ணி